தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் தமிழ் இலக்கிய பணியில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற மாபெரும் இயக்கம் ஆகும். தோழர் ஜீவா அவர்களால் தொடங்கப்பட்ட இந்த பேர் இயக்கம் இன்றைக்கு இணைய வழியிலும் உலகத் தமிழர்களை தேடி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தோழமைகளே. அப்படி இந்த நிகழ்வு சிறக்க காரணம், சிந்தனையில் உதிக்க காரணம் நம்முடைய பொதுச் செயலாளர் மருத்துவர் அறம் அவர்களுடைய சீரிய முயற்சியால், சிந்தனையின் செயல் வெளிப்பாட்டால் தொடங்கிய இந்த நூற்றாண்டு கண்ட ஆளுமைகளுடைய படைப்பு இலக்கியம் தொடர்பாக அவர்கள் படைப்புகளை முன்னெடுத்து பயணிக்கின்ற ஒரு மகத்தான பணியை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி அவர்கள் படைத்த படைப்புகளில் குறிப்பாக சிறுகதைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு பயணிப்பது என நிறைவு செய்து, முதலிலே நாம் எடுத்துக்கொண்ட மகத்தான படைப்பாளி அழகிரிசாமி அவர்களுடைய சிறுகதைகளை நிறைவு செய்துவிட்டு தற்பொழுது தமிழொலி அவருடைய கதைகளை நிறைவு செய்துவிட்டு அடுத்ததாக தற்பொழுது ராஜநாராயணன் என்கிற மகத்துவத்தினுடைய சிறுகதைகளை ஒவ்வொரு நாளும் கதை சொல்லி வாயிலாக கேட்டு இன்றைக்கு 35ஆம் நாள் நிகழ்வில் தொடங்கி இருக்கிறோம் தோழமைகளே. கீரா என்கிற மகத்தான மனிதர் கரிசல் இலக்கியத்தினுடைய தந்தை என்று புகழப்படுகிற இந்த மாமனிதர் கரிசல் இலக்கியத்தினுடைய வட்டார அகராதியை தமிழுக்கு தந்த மகத்தான மன உளவியல் படைப்பாளி ஆவார். 3 தலைமுறைகளுக்கு போற்றும் ஒரு மகத்தான எழுத்தாளராக மட்டுமல்லாமல் கர்நாடக இசை ஞானம் கொண்ட படைப்பாளி ஆவார். அந்த படைப்பாளி எடுத்துக்கொண்ட அந்த உட்கூறுகளை நாம் ஆராய்ந்து பார்த்தால், நம்முடைய தொன்று தொட்டு ஒரு அறுபடா சங்கிலி தொடர் போல் பயணித்து வருகிற நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு, வாழ்வியல் நெறிமுறை, நம்முடைய பண்பாட்டு வேரை பற்றிய தேடல் என்பதை மையமாக வைத்து ஒரு படைப்பிலக்கியம், நவீன படைப்பிலக்கியம் தந்த எழுத்தாளர் ஆவார். அவருடைய கதைகளை எடுத்து பேசினால் அதிலே கலாச்சாரத்தை விட்டு நாம் வேறு தளத்திற்கு சென்று விட முடியாது. பண்பாட்டை கடந்து வேறு தளத்திற்கு சென்று விட முடியாது. காரணம், இவை இரண்டும், பண்பாடும் கலாச்சாரமும் நம்முடைய மன அமைதிக்கான ஒரு தேடல் வழிமுறை என்பதுதான் நாம் அறிந்த வரையில் செய்தியாகும். ஒரு மார்க்கம், ஒரு தேடல், ஒரு வழி. அதில் பயணித்தால் மகிழ்வாய் இருக்கலாம் என்கிற ஒரு நம்பிக்கை. அப்படி தன்னுடைய படைப்பு இலக்கியத்தில் தந்த மகத்தான படைப்பாளி கீரா ஐயா அவருடைய கதையான முது மக்களுக்கு என்கிற கதையை இன்றைக்கு கதை சொல்லல் வாயிலாக பயணிக்க இருக்கக்கூடிய தோழமை, நான் அடிக்கடி சொல்லுவது போல பின்னூட்டத்தால் பெருமை சேர்க்கிற ராஜபாளையத்தை சார்ந்த நடுநிலை பள்ளியினுடைய பனையூரில் இருந்த இந்து நடுநிலை பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணி நிறைவு செய்த சிவசுப்பிரமணியம் தோழர் இன்றைக்கு நம்மோடு கதை சொல்லியாக இணைந்திருக்க. அவர் படித்த கல்லூரியை நாம் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. இன்றைக்கு தமிழகத்தில் தமிழ் கல்லூரிகள் விரல் விட்டு எண்ணத்தக்கிற வகையிலே இருக்கிறது. அதிலே குறிப்பிடத்தக்க சிறப்பு வாய்ந்த கல்லூரியாக இருப்பது நம்முடைய கணேசனர் செந்தமிழ் கல்லூரி, மேலச்சுவல்புரியில் இருக்கக்கூடிய கல்லூரி. இந்த கல்லூரியுடைய மேலாள் முதல்வராக இருந்தவர் எங்களுடைய மாவட்ட தலைவர் பழனியப்பன் அவருடைய தந்தையார் முத்தப்பன் ஆவார். அந்த கல்லூரியில் இவர் படித்திருக்கிறார். MA BEd என்றெல்லாம் படித்து
நம்முடைய ராஜபாளையம் கிளையிலே 13 ஆண்டுகள் நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய உறுப்பினராக இருக்கு. தான் பணிபுரிந்த பனையூரில் அரசு நூலகம் வருவதற்கு அடிப்படை காரணியாக செயல்பட்டவர். இவை மட்டுமா என பார்த்தால் அவருடைய நூல்களுடைய பட்டியலை மகிழ்வாய் இருக்கிறது. காரணம், பகிர்வு என்ற சிறுகதை நூல் எழுதியிருக்கிறார். மங்களத்தின் நிறம் கருப்பு என்னும் புதுக்கவிதை நூல் தந்திருக்கிறார். வாமன அவதாரம் என்கிற ஹைக்கூ கவிதை, வாய்ப்பிருந்தால் அந்த அட்டைப்படத்தை பாருங்கள். இவ்வளவு அழகாக ஒரு அணில் நம் எதிரே நின்று நம்மை பார்த்து ரசிப்பது போல, அது நம்மை ரசிப்பது போல இருக்கும். அவை மட்டுமல்லாது 6 அறிவை வென்ற 5 அறிவு என்று தமிழமுதன் என்கிற புனைப்பெயரிலோடு இணைத்து சிறுவர்களுக்கான கதைகளை தந்திருக்கிறார். அதிலும் அந்த தூக்கணாங்குருவி, அந்த குருவி பயணிக்கிற, அந்த கூடு கட்டுகிற அந்த வண்ணப்படமும் மகிழ்வாய் இருக்கிறது. அவை மட்டுமல்லாது சிறுவர்களுக்கான பாடலும் எழுதியிருக்கிறார். பிள்ளை தமிழ் அமுது என்று நம்முடைய தமிழ் அமுதன் எழுதியிருக்கிறார். ஒரு நல்ல கவிஞர். இன்னமும் அவர் எழுதிய கவிதையில், சிறுவர்களுக்கான பாடல்களில் கவர்ந்ததாக எல்லோரும் ரசித்து சொல்வது பெயரை மாற்றுங்கள் என்கிற அந்த கவிதையை அடிக்கடி சொல்லுவார்கள். விலங்குகளுக்கு இல்லை, மனிதர்களுக்குத்தான் 5 அறிவு என்கிற பொருண்மையில் அமைந்த அந்த கவிதை சிறப்புக்குரியதாக இருக்கிறது. 5 அறிவு என்கிற அந்த சிறுவர்களுக்கான கதையில் 30 சிறுகதைகள் இருக்கிறது. அதில் பெரும்பாலும் கிராமிய கதைகள், சிறுவர் விளையாட்டுக்கள், கண்மாய் விளையாடல், விவசாய பணிகள் என காடு, வனங்கள், மிருகங்கள், பறவைகள் இவைகள் எல்லாம் நேரில் பார்ப்பது போல கதை எழுதிய மகத்தான கவிஞர். அதில் ஒரு கதையை எனக்கு நினைவிற்கு இருப்பதால் சொல்லுகிறேன். சிந்திக்காததால் வந்த சீரழிவு என்கிற கதையில் ஒரு ஒட்டகச்சிவிங்கி தன் நீளமான கழுத்தை குறைத்து கொள்ள முடிவு செய்கிறது. டாக்டரான புலி மயக்க மருந்து அதந்து அதனை கொன்று தின்று விடுகிறது என்று. யாரு டாக்டரா? புலி. டாக்டரான மயக்க மருந்து தந்து அதனை கொன்று தின்று விடுகிறது என்கிற கதை குறிப்பிடுகிறது தக்க வகையில் இருக்கிறது. காரணம், இன்றைய நிலை அப்படித்தான் இருக்கிறது. ஒட்டகச்சிவிங்கி அதனுடைய நீளமான கழுத்தோடு இருந்தால்தான் அடர். ஆனால் தன் கழுத்தை குறைத்துக் கொள்ள முடிவெடுக்கிற அறிவற்ற தன்மையை, 5 அறிவு என்கிற அந்த 6 அறிவை வென்ற 5 அறிவு என்கிற படைப்பை தந்திருக்கிற மகத்தான மனிதர் நம்முடைய தமிழமுதன் என்கிற பெயரில் எழுதுகிற ஐயா தங்க சிவசுப்பிரமணியம் ஆவார். அப்படிப்பட்ட படைப்பாளி தான் இன்றைக்கு நம்மோடு கதை சொல்லல் வாயிலாக இணைந்திருக்கிறார். குறிப்பாக இவர் ஒவ்வொரு நாளும் எனக்கு அதுதான் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் பங்கேற்று இதற்காக நேரத்தை ஒதுக்கி ஒரு தவப்பணியாக இந்த பணியில் தன்னை இணைத்துக் கொண்ட ராஜபாளையத்தை சார்ந்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய உறுப்பினர் திரு தங்க சிவசுப்பிரமணியன் அவர்களை கீரா ஐயா அவர்களுடைய கதையான புது மக்களுக்கு என்ற சிறுகதையை சொல்ல வருமாறு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக தோழமையோடு அழைக்கின்றோம். தோழமையே வருக, கதை சொல்க. பேராசிரியருக்கு நன்றி. 100 ஆண்டு கண்ட எழுத்தாளுமைகளை போற்றி புகழ்வதோடு மட்டும் நின்று விடாமல் அவர்களுடைய படைப்பை பரவலாக்கும் செய்ய வேண்டும் என்ற உன்னத நோக்கில் நாளும் ஒரு கதை என்ற இணையவழி நிகழ்வை தோற்றுவித்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற பொதுச் செயலாளர் டாக்டர் திரு அறம் அவர்களே, மிக நேர்த்தியாக நெறியாளும் பேராசிரியர் பணி, இலக்கிய பணி இரண்டையும் விரும்பி செய்கின்ற திரு கருமுருகன் அவர்களே, மற்றும் டாக்டர் திருமதி அகிலா கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, பின்னூட்டத்தால் பெருமை சேர்க்கும் மேனாள் பொதுச் செயலாளர் திரு ரவீந்திர பாரதி அவர்களே, வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, உங்க பெயர்ல ரெண்டு மகாகவிகள் பொதிந்து இருக்காங்க. ரவீந்திரநாத் தாகூரும் பாரதியார். இதை குறிப்பிட விரும்புகிறேன்.
வடக்கும் தெற்கும். ஆஹ், ரெண்டு இணைகிறது. மற்றும் இணைய வழியில் இணைந்துள்ள தோழர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கீரா அவர்கள் கதையை சொன்னதுல நிறைய பேர் புதுமைகளை புகுத்திருக்கிறார்கள். திருமதி விஜயலட்சுமி டீச்சர் நின்று கொண்டே கதையை சொன்னார். அவர் கதை சொல்வதில் நின்று விட்டார். அடுத்து திரு அறிவொளி அவர்கள் கவிதை நடையிலேயே கதையை சொன்னார். அது ஒரு யுக்தி, புதுமையான யுக்தி. அடுத்து திருமதி ராஜாமணி அவர்கள், முனைவர் திருமதி ராஜாமணி அவர்கள் பின்னணியில் நாளும் ஒரு கதை கீரா அவர்கள் படம் போட்டதை அப்படியே எடுத்துக்காட்டி அது ஒரு பின்னணியா இல்லாம அவர் ஒரு முன்னணியாக அவரை நிலைநிறுத்த செய்தது. இப்படி நிறைய புதுமைகள் செஞ்சு கதை சொல்லல் என்ற தேர்வில் இதுவரை சொன்னவங்க எல்லாம் 100க்கு 100 மார்க் வாங்கிட்டாங்க. நான் பாஸ் மார்க் ஆனாலும் வாங்கணும்னு முயற்சிக்கிறேன். இனி முதுமக்களுக்கு என்ற கதையை சொல்ல விளைகிறேன். அந்த காலம் மாதிரி இந்த காலம் இல்லைன்னாலும் வயசானவங்களுக்கு மவுசு குறைஞ்சு போயிட்டுன்னு நான் நம்ப மாட்டேன். வயசானவங்க நடந்துக்கிற முறையில தான் மதிப்பு மரியாதை எல்லாம் கிடைக்கிறது. பொய்யாளி நாயக்கர்கள் அவரை மாதிரி நிறைய பேர் இப்பவும் இளசுகளுக்கு சவாலா கெத்தா வாழத்தான் செய்தாங்க. பாத்திரம் தெரிஞ்சு பிச்சை போட தெரியாம உயிரை பாதுகாக்கிற கவச குண்டலத்தை கொடுத்துட்டு லபோன்னு கதறி அழுகிறதெல்லாம் அழுகிறதுக்கெல்லாம் காரணம் பேராசைதான். எல்லாரும் தங்களோட பிள்ளைங்க எல்லாத்துலயும் டாப்ல வந்துடணும்னு தீராத தாகத்தால கடைசி காலத்துல ஒரு மடக்கு தண்ணி கூட, தாகம் எப்படிப்பட்டது, அதுக்கு தண்ணி கூட கிடைக்காம போயிடுது. அதாவது அத்துவான காட்டுல அத்துவானம்ங்கிறது ஆளுக நடமாட்டம் இல்லாத காட்டுல கதறி எழுத விபாண்ட முனிவரோட சத்தம் இன்னைக்கும் நமக்கு கேட்குது. என்னை விட்டு போயிட்டியே மகனே ரிஷியசிருங்கா, நானு உன்னை எப்படியெல்லாம் வளர்த்தேன் அப்படின்னு சொல்லி அழுதாரு. முனிவருக்கு பெண்ணாசையா அடக்க முடியல. அதனால தன்னோட மகனுக்கும் பெண்ணாசை வந்துடக்கூடாதுன்னு பொம்பளைங்க முகத்தையே அவனுக்கு காட்டாம வளர்க்கிறாரு. கடைசியில அவன் பெரியவன் அந்த பிறகு ஒரு பொம்பளையை பார்க்கான், அவ பின்னாடியே போயிடுறான். அதுதான் அந்த விபாண்ட முனிவருடைய மகன் ரிஷியசிருங்கா அப்படி போனதுனால அவரு கதறி அழுகிறாரு. பெத்தவங்க தங்களோட பெரிய விருப்பங்களை எல்லாம் பிள்ளைகளின் மீது திணிக்காங்க. இப்ப ரொம்ப நடக்குது, கல்வியில எல்லாம் ரொம்ப நடக்குது. விபாண்ட முனிவரோட கதறல் ஒரு பாடமாகும். பிள்ளைங்க மேல நம்ம ஆசையை திணிக்க கூடாது, அவங்க விருப்பப்படி செயல்படுத்த விட்டுறணும். வாழ்க்கை ஆட்டத்துல திட்டமிட்டு காய நகர்த்தணும். ஏன்னா இந்த ஆட்டம் ஒரு தடவை தான், மறு தடவை வருங்கிறது ரொம்ப அபூர்வம். போய்விட்ட ரயில பிடிக்க முடியுமா? பிடிக்க முடியாது. அத மாதிரிதான் என்னோட சின்ன வயசுல ஒரு தடவை பொய்யாளி நாயக்கர் எங்க வீட்டுக்கு வந்தார். அவரு ரொம்ப குஷியோட வந்தார். குஷியை பிடிச்சுக்கிட்டு வர முடியாதுனாலும் அவருக்கு பிடிபடுகிற விஷயமும் கிடையாது, அது பிடிபடுகிற விஷயமும் கிடையாது. ஆனா அந்த தம்பதிக்கு எப்படியோ அதோட சூட்சமும் பிடிபட்டிருக்கு. எப்போ வந்தீங்க தாத்தா அப்படின்னு நான் கேட்டேன். அவரு நீ பார்த்துக்கிட்டு இருக்காதாண்டா அப்படின்னு சொன்னாரு. என்னை பிடிச்சு இழுத்து அவரோட மடியில உட்கார வச்சாரு. அவர்கிட்ட இருந்து வெள்ளாட்டம்பாலோட கொச்ச வாடை எனக்கு அடிச்சு. தாத்தா உங்க கூட பாட்டி வரலையா அப்படின்னு கேட்டேன். அவ இல்லாமலா, பருப்பு இல்லாம கல்யாணம் எங்கேயாவது நடக்குமாடா அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்திருக்கா அப்படின்னு சொல்றாரு. சொல்லிக்கிட்டே சிரிக்காரு. அவர் சிரிக்கும் போது அவருடைய மஞ்சப்பற்கள் எனக்கு தெரிஞ்சு. அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் என்ன கேள்வி கேட்டாலும் அவரு பதில் சொல்லிக்கிட்டே இருப்பாரு, சளைக்க மாட்டாரு.
நான் கொஞ்சம் வளர்ந்த பிறகு, தாத்தா கொப்பம்பட்டின்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னு கேட்டேன். அதுக்கு தாத்தா கொப்பம்பட்டிய அந்த அதுக்கு முன்னாடி நீ ஆலம்பட்டி பத்தி தெரிஞ்சுக்கிடணும்பா அப்படின்னு சொன்னார். எதுக்கு தாத்தா? குப்பம்பட்டியை பத்தி கேட்டா ஆலம்பட்டியை பத்தி சொன்னா இப்படி என்ன கேட்டேன். அதுக்கு அவரு, அட இவனே, முதல்ல ஆலம்பட்டி போய்த்தானே குப்பம்பட்டிக்கு போனோம். நம்ம போற வழி இது, முதல்ல ஆலம்பட்டிக்கு போறோம், அதுக்கு அடுத்துதான் குப்பம்பட்டி அப்படின்னு சொல்றாரு. உடனே நான் இந்த கிருத்திரிய தானே இங்க உங்களை விட்டு போக மாட்டேக்கு அப்படின்னு பாட்டியும் என்னோட சேர்ந்துக்கிட்டு, அப்புறம் என்னோட அப்பாவும் அவர் பங்குக்கு, சொல்லுங்க பெரியப்பா நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. மரத்துல இருக்கிற கொப்புன்னா உனக்கு தெரியும் இல்ல? அவன் தெரியும் அப்படின்னு. அப்ப தாடி கொப்புன்னா என்னன்னாரு. நானு அடிக்கிளை அப்படின்னு. அடிக்கிளை, ஆலமரத்து தாடி கொம்புல தாடி முளைக்கும் பார்த்திருக்கியா அப்படின்னு கேட்கிறாரு. எங்களுக்கு சிரிப்பு வந்தாலும் கொஞ்சம் அடக்கிக்கிட்டு, முளைப்பாரி போல முதல்ல வெள்ளை நிறத்துல விழுது இறங்கும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன். மனுஷங்க, அவர் சொன்னாரு, மனுஷங்க அதை தொந்தரவு பண்ணாட்டா சீக்கிரம் வளர்ந்து அதோட பிஞ்சு விரல்களை தரையில ஊனி கால் பதிக்கும். அது கொப்புக்கு முட்டு கொடுக்கிற ஒரு கம்பு போல, ஒரு தடி போல தெரியும். அந்த கம்பை ஊனி ஆலமரம் நடக்கும் தெரியுமா அப்படின்னு கேட்கறது. நாங்க ஒருத்தர் இருந்து பார்த்துக்கிட்டு ரொம்ப ஆச்சரியமா முழிக்கிறோம். ஆலமரம் எப்படி நடக்கும்? நாங்க யாருமே பார்த்தது இல்லை அப்படின்னு நாங்க சொன்னோம். ஆனாலும் அவர் ஆலமரம் நடக்கும்னு கண்ணச்சு முட்டிக்கிட்டுதாரு. அது எப்படி நடந்தது? நடந்தது குப்பை ஊனி நின்னதால. அப்படி அது நடந்து குப்பை ஊனி நின்னதால அதுக்கு குப்பம்பட்டின்னு பேரு வந்துச்சு அப்படின்னாரு. பாட்டி தாத்தாவுடன் நாங்களும் சிரிச்சோம். பின்னாளில் அந்த ஆலமரத்தை நானு ஆச்சரியமா பார்த்திருக்கிறேன். ஏன்னா அந்த ஆலமரத்தோட வயசை ரொம்ப எல்லாருமே அதிகப்படுத்தி சொல்லுவாங்க. ஆயிரங்கால் மண்டபம் மாதிரி அது நிக்கிறது. அந்த விழுதுகள்லாம் தூண்கள் மாதிரி ஆயிரங்கால் மண்டபம் மாதிரி நிக்குது. 1000 வயசுன்னு சொல்லுவாங்க. அந்த ஆலமரத்தோட முதல் மரம், அது ஊன்றி வந்த மரம், ஆதி அடிமரம் கூட எதுன்னு தெரியாது. ஆதி அடிமரம் கூட எதுன்னு தெரியாது அப்படின்னு. அந்த மாலமரம் பறவைகளுக்கு தாய் கிராமமாக இருக்குது. வெயில் காலத்துல சாயங்காலத்துல நார்கட்டுல முத்தத்துல தூக்கி போட்டு நாங்க உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்போ பழ கோபால்கள்லாம் அந்த ஆலமரத்தை பார்த்து போவுங்க. பறவைகளோட எச்சம் நாத்தங்கால்களுக்கு நல்ல உரமா இருக்குது. அந்த ஆலமரத்துல பறவைகள் எல்லாம் வசிக்கிறது. அந்த ஆலமரம் தான் அந்த பறவைகளுக்கு எல்லாம் வீடு, கூட்டு குடும்பம் நடத்துறது மாதிரி இருக்கிறது. அந்த ஆலமரத்துல குப்பை வெட்டி ஊனி புதுசா மரம் வளர்ப்பாங்க. அதனால அது மூத்த காரணம் போல, மூதாதை போல நிக்குது. பறவைகள் எல்லாம் அதோட விதைகளை தூவி புதுசா மரங்களை உருவாக்குது. அந்த ஆலமரத்துக்கும் பொய்யாளி நாயக்க தம்பதிக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருப்பது போல எனக்கு தெரியுது. ஆனாலும் மரம் மனுஷனாக முடியுமா? அது இப்படி மரத்தையும் மனுஷனையும் இணைச்சி பார்த்தோம். பொய்யாளி நாயக்கரும் இணைச்சி பார்த்ததுனால அது எப்படி தெரிஞ்சுன்னா, மரம் முத்தினா வைரம், மனுஷன் முத்தினா புத்தி. அந்த வைரமும் புத்தியும் ஒண்ணுக்கொண்ணு இணைந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாரு கிரா. பொய்யாளி நாயக்கரிடம் நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். புதுச்சேரிக்கு போவதற்கு முன்னாடி கடைசியா நாங்க போய் அவரை பார்த்தோம். கண்ணுல வெப்ப நரைச்சு போச்சு. ஆனா அது வரைக்கும் நாம இருக்கக்கூடாது, செத்துரணும்னு நான் என் மனைவியிட்ட சொன்னேன். அதுக்கு என்ன அப்படியே செய்திடலாம் என்றால் வேடிக்கையாக. அவரோட ஊர்ல அவரை கூரை வீட்டு நாயக்கர்னு தான் சொல்லுவாங்க. அவரு வீடு
அந்த கூரை வீடு அவர் மாற்றவே செய்யல, விருப்பம் இல்லை அவருக்கு. ஏன்னா கூரை வீடுல உள்ள குளிர்ச்சி இதெல்லாம் வேற எதுலையும் கிடைக்காது, ஓட்டு வீட்டிலையும் கிடைக்காது, கார வீட்டிலையும் கிடைக்காது. அதனால அவர் அப்படியே வச்சுக்கிட்டாரு. அதுக்கு கூரை வந்து 12 வருஷத்துக்கு ஒருக்கா மேய்ஞ்சா போதும். அதுக்கும் ஓலைத்தட்டையால மேய்ஞ்சா நெருப்பு பயம் உண்டாகும், ஆனால் சீமையில தீ பிடிக்காது. இப்படி இருக்கக்கூடிய அந்த பொய்யாளி நாயக்கருக்கு பிள்ளைங்க எத்தனை பேர்னு கேட்டீங்கன்னா 9 பேரு. நவக்கிரகங்கள் மாதிரி 9 பேரு. எல்லாருக்கும் கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாரு. எல்லாரும் தனி குடித்தனமா இருக்காங்க. அவர் சொல்றாரு, ரெக்க முளைச்சிட்டா பறந்து போயிடணும், சொந்த கால்ல நிக்கணும். எல்லா சொத்துக்களையும் 10 பங்கா வச்சாரு. 9 பிள்ளைங்க, ஆனா 10 பங்கா வைக்காரு. ஏன்னா இவங்களுக்கு ஒரு பங்கு. அந்த வீட்டை ஒரு ஆசிரமம்னே சொல்லலாம், அவ்வளவு அருமையா இருந்துச்சு. பிள்ளைங்க துணைக்கு வச்சுக்கிடலாமா இல்ல அப்படின்னு நாங்க கேட்டா அவரு, நாங்க என்ன அத்துவான காட்டிலே இருக்கோம், ஆள் இல்லாத காட்டிலே இருக்கோம் அப்படின்னு சொல்லி மலைப்பிடுவாரு. மண்டையடி காய்ச்சல்னா யார் வருவா, யார் வந்து உங்களை பாப்பா அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் நான் எங்களுக்கு பக்கத்து வீடு எதிர் வீட்டுக்காரங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. பிள்ளைங்க மட்டும் வந்து சொத்துக்கும் வாரிசுக்கும் மட்டும்தான், பாசத்துக்கு இல்லை. சொத்துக்கும் வாரிசுக்கும் தான், பாசத்துக்கு கிடையாது அப்படின்னு சொல்றாரு. பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர்த்த வீட்டுக்காரங்க வந்து எங்களை கவனிச்சுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அது எப்படின்னு கேட்டா, எங்களோட 2 நாள் வந்து தங்கி பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. மேலும் ஒண்ணு கீழே அந்த இடத்துல அருமையாக ஒண்ணு சொல்லுகிறார். இதெல்லாம் பாச உறவுங்கிறது வேற போல கீழ் நோக்கியே தான் போகும், கொடிய போல மேல் நோக்கி வராது. அவர் சொல்றது எங்களுக்கு ரொம்ப புதுசா தெரிஞ்சு, கொஞ்சம் விளங்கும்படியா சொல்லுங்களேன் தாத்தா அப்படின்னு கேட்டோம். உடனே தாத்தா அதுக்கு சொல்றாரு, தாத்தாவுக்கு அப்பா மேலதான் பாசம் இருக்கும், அப்பாவுக்கு தான் பிள்ளையோட மேலதான் பாசம் இருக்கும். அந்த பாசம் ஒன்னு நோக்கி வராது, அதாவது பிள்ளைங்கிட்ட இருந்து அப்பாவை நோக்கி வராது, அப்பாட்ட இருந்து தாத்தாவை நோக்கி போகாது அப்படின்னு நல்லா விளக்கி சொன்னாரு. ஆனா இந்த சூழ்ச்சியும் தெரியாம பல பேரு என் பிள்ளைங்க என் மேல பாசம் இல்லாம இருக்கிறீங்களே அப்படின்னு போட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அது விவரம் தெரியாமத்தான் அப்படின்னு சொல்றாரு. நாங்க சொன்னோம், சிந்து என்கிற பிள்ளை தன்னோட பெற்றோரை காவட்டில வச்சுக்கிட்டு கோயில் குளமா தூக்கிட்டு போறான் அப்படின்னு சொன்னோம். பிள்ளை வந்து பெற்றோரை நல்லா சுமக்குறான் அப்படின்னு சுமந்து கோயில் குளத்துக்கு எல்லாம் கொண்டு போறான்னு சொல்றோம். உடனே அவர் கேட்கிறாரு, அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, புள்ள குட்டிக்கு இருக்கா சொல்லு, 2 இருந்திருக்காது அப்படின்னு சொல்லி விவரத்தை சொன்னார். பேய் பிழைப்பு பிழைச்ச நிம்மாண்டு நாயக்கரோட கதை உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. தெரியும்னு தலையை தொங்க போட்டுக்கிட்டே சொன்னோம். ஏன்னா அந்த கதை ரொம்ப ஒரு வித்தியாசமான கதை. அதையும் ஏற்கனவே ஒரு தனி கதையா இருக்கு, இதோட இணைச்சு சொல்றாரு. ராமேஸ்வரம் கோயில்ல 2 பேரும் பிச்சை எடுத்து சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஊருக்கு கூட்டியா இருந்தாங்க, நிம்மதி இல்லாம பாலும் கிணத்துல விழுந்து செத்து போயிட்டாங்க. ஆக பிச்சை எடுத்தாவது தனியா இருந்து சந்தோஷமா இருந்தாங்க, பிள்ளைங்க கூட்டு வந்தாங்க செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. எங்க ஊர் பெரியவங்க இவங்களை பத்தி, அதாவது பொய்யாளி நாயக்கரை பத்தி சொல்லி சொல்லி சிரிப்பாங்க. சரியான கல் மனசுக்காரங்க. பிள்ளைங்க தான் வேற அப்பா அப்பான்னு ஓடி வந்து பாக்குறாங்க. இவங்க வந்து அந்த பிள்ளைகளை பக்கம் போகவே மாட்டாங்க, பிள்ளைங்கள் வீட்டுக்கு போகவே மாட்டாங்க அப்படின்னு சொல்றாப்புல. பொய்யாளி நாயக்கர் தாத்தா பாட்டியை பார்க்கணும்னு தோணிச்சா வந்து பார்த்துட்டு போங்க, நாங்க வந்து உங்களை வந்து அலைஞ்சி பார்த்துக்கிட முடியாது, ஏன்னா எங்களுக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்றாப்புல. மேலும் இத பத்தி அவர்கிட்ட கேட்டா, பிள்ளைங்க கிட்ட ரொம்ப செல்லம் கொஞ்சம் கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. தேனை தொட்டாயோ நீரை தொட்டாயோன்னு இருக்கணும், அதாவது ரொம்ப பார்த்து பழகணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாரு.
இந்த வீடெல்லாம் உனக்குத்தான், சொத்தெல்லாம் உனக்குத்தான் சொன்னா அந்த அப்பனையும் ஆத்தாளையும் கட்டாயம் அவன் வீட்டை விட்டு துரத்தாம இருக்க மாட்டான். நான் எப்படி கஷ்டப்பட்டு சொத்தை சேர்த்தனோ, நான் எப்படி அரும்பாடுபட்டு வீடை கட்டினேனோ, அது மாதிரி நீயும் கஷ்டப்பட்டு சொத்தை சேரு, அரும்பாடுபட்டு வீடை கட்டு அப்படின்னு சொல்லணும். அப்பதான் பிள்ளைங்க வந்து பெற்றவங்களை மதிக்கும். கஷ்டத்தை சொல்லி கஷ்டத்தை சொல்லி பிள்ளைகளை வளர்க்கணும். நான் இருக்கிறப்ப உனக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு சொல்லி வளர்க்க கூடாது. அப்படி வளர்த்த அப்பனும் ஆத்தாலும் நிம்பாண்டு நாயக்கரும் அவ பெஞ்சாதும் போல பிச்சை எடுத்து சாக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்றாரு. இந்த இப்பதான் பொய்யாளி நாயக்கருடைய மனைவி பேர கீரா குறிப்பிடுதார். நாணம்மா சொல்றாரு, பொய்யாளி நாயக்கருடைய மனைவி தாய் வீட்டுக்கு போனாலும் தன்னை பேணிக்கோன்னு சொல்லவிட இருக்குல்ல, அதை தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லி வச்சிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்றாரு. பொய்யாளி நாயக்கர் வீட்டுக்கு யாரும் எப்போ போனாலும் சரி, புதுப்பால்ல கருப்பட்டி டீ கிடைக்கும். புதுப்பால்ல கருப்பட்டி டீயை ஒரு மடக்கு குடிச்சுக்கிட்டே இந்நேரத்துல பால் ஏது அப்படின்னு கேட்டா, நாணம்மா அங்க பாரு அப்படின்னு ஒரு பள்ளை ஆட்டை காட்டுகிறார். அதாவது ஜாவா இளநீ அளவுள்ள இந்த சீமை எருமை டெல்லி எருமைன்னு சொல்லுதுல, அது மாதிரி சாவா இளநிக்கு பேரு சாவா இளநீ அளவுள்ள கனமான மடியுள்ள பள்ளையாட்டை சந்தோஷமா காட்டுறாரு. பசும்பாட்டுல 2 வேளை தான் பால் கறக்கலாம், ஆனா இந்த பள்ளையாட்டுல எப்ப வேணாலும் நினைச்ச நேரத்துக்கு பாலை கறக்கலாம் அப்படின்னு சொல்றாப்ல. பொய்யாளி நாயக்கர் தூங்கிக்கிட்டு இருக்காரு. அவரை எழுப்ப பார்த்தா நாணம்மா வந்து கொஞ்சம் பொறு செத்த முன்னாடிதான் படுத்தாரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் படுத்தாரு, சின்ன அழுக்கட்டம், அலுப்புனால அசந்து தூங்குறாரு, கொஞ்ச நேரம் பொறு அப்படின்னு சொல்றாரு. சத்தம் கேட்டா கூட எழுந்துருவாரு அப்படின்னு மெதுவா பேசுறாங்க. மண் சுவரு, கூரை வீடு, வெயில் காலத்திற்கு இதமான வேப்ப மரம், பலகைக்கல், நுண்ணமாக்கப்பட்ட இருக்கை கல்ல வந்து பலகை மாதிரியே பெஞ்சு மாதிரியே தயார் பண்ணியிருப்பாங்க. அது நுண்ணமாக்கப்பட்டனா வலுவழுப்பா இருக்கும், சொரசொரப்பாவே இருக்காது கல். அப்படி எழுந்து வீட்டை சுத்தி இருக்கிற சூழ்நிலையை பார்த்தேன். ஆடம்பர தாவரம் ஒண்ணு கூட இல்லை, எதுக்கு அவசியமோ அதுக மட்டும்தான் இருந்தன. வாழை, தென்னை, முருங்கை, அச்சுக்கட்ட மரம், தூதுவளை செடி, கீரை செடிகள், கறிவேப்பிலை மரம், தேன்கூடுகள் அப்படின்னு இத மாதிரி தான் இருந்துச்சு. இதெல்லாம் யாரு கவனிப்பா அப்படின்னு கேட்டா நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டாப்பு. முருங்கை மரத்துல இருந்த பிசினை பார்க்க வித்தியாசமா இருந்துச்சு. நான் ஒரு பிசினை அமுக்கி பார்த்த போது, நாணம்மா அதை தொடாத, அதுதான் அவரோட உசுறு அப்படின்னாரு. எப்படின்னு, துளி முருங்கை முருங்கை மரத்துல இருக்க பிசினை ஒரு துளி அளவு எடுத்துக்கிடுது, அது கூட மணிக்கண்டு, கல்கண்டு இது சேர்த்துக்கிடுது, ஆட்டுப்பாலையும் சேர்த்து குடிப்பாரு அப்படின்னு சொன்னாப்புல. நாணம்மா சொல்லையும் எனக்கு இந்த வயசான காலத்திலேயே அவங்களோட ஆரோக்கிய ரகசியம் புரிஞ்சு போட்டு. ஆரோக்கிய ரகசியம், மகிழ்ச்சியா இருக்காங்க, நல்ல உணவு சாப்பிடுறாங்க, பாரம்பரிய உணவு. அந்த வீட்டுல அரை நாள் தங்கினா போதும், நான் எல்லா விவரங்களையும் தெரிஞ்சுக்கலாம். சுத்தி இருக்கிறவங்க ஒட்டுதல், அந்யோன்யம் புரிஞ்சிடும். சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப அந்யோன்யமா பழகுறாங்க. ஒரு உக்கலில், அதாவது இடுப்புல கை குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு பெண்ணு, ஒரு தாய்மார் வந்தா அந்த குழந்தைக்கு ஏதாவது உடம்பு முடியலன்னா அதுக்கு கைப்பக்குவம் சொல்லுவாங்க, அது நாட்டு மருந்து மாதிரி சொல்லுவாங்க. பிள்ளைச்சோறு தருவாங்க. மனம் நொந்து ஒருவரோட கண்ணீரை துடைத்து விடுவார்கள். துடைச்சு ஏதாவது 2 ஆறுதலா 2 வார்த்தை சொல்லுது. இதையெல்லாம் பார்த்த எனக்கு சாமாராகத்தில் அமைந்த, அதாவது கீரா வந்து சங்கீத தெரிஞ்சவர் அப்படிங்கிற இந்த இடத்துல தெரியுது. அன்னபூரணி விசாலாட்சி என்ற கீர்த்தனையோட முதல் அடிதான் ஞாபகம் வந்தது. இவர்களின் வாழ்க்கையே ஒரு செய்தி பாடம், இவர் வாழ்க்கையே
பொய்யாளி நாயக்கருடைய வாழ்க்கை தான் பாடம். சருகு அரிக்கத்தான் நேரம் இருந்துச்சு, குளிர்காய நேரம் இல்லை என்று ஆகிவிட்ட இக்காலத்தில் முதுமக்களுக்கு இது அப்படின்னு கதையை கீரா முடிக்கிறார். அவ்வளவுதான், கதை முடிஞ்சு போச்சு. என்ன திருஷ்டி கதை சொல்லின்னு சொன்னாலும் ஏற்றுக்கிடுவேன், எதுனாலும் ஏற்றுக்கொள்வேன். எனக்கு இந்த அரிய வாய்ப்பை நல்கிய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற பொறுப்பாளர்களுக்கும் இலக்கிய குழுவுக்கும் இணைய வெளியில் கேட்ட தோழர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே, ஆளுமையே, ரொம்ப நன்றி. பின்னூட்டத்திற்கு ஒரு பின்னூட்டமா அப்படின்னு ஒரு பயம் வேற பார்த்த. சரி, இருந்தாலும் அதை ரொம்ப நேர்த்தியாக சொன்ன. ஏன்னா நீங்க இயல்பாவே எல்லா விதத்திலும் பன்முக தன்மை கொண்டவர், நல்ல கவிஞர், நல்ல சிறுகதையாளர், நல்ல ஹைக்கூ எழுதுறீங்க. பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஹைக்கூ வரிகளை நீங்க உங்களை அறியாம விழுகும். அதெல்லாம் ரொம்ப எங்களுக்கு மகிழ்வா இருக்கும். அப்படி சிறப்புக்குரிய மனிதராகிய நீங்கள் இன்றைக்கு கதை சொன்னதையே நாம் கலை இலக்கிய பெருமன்றம் பெருமையாக கருதுகிறது. அப்படி கதை சொன்ன உங்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை, பாராட்டுகளை சொல்லி வழக்கம் போல் பின்னூட்டத்தை தொடங்கி வைக்கிற கவிஞர் ரவீந்திர பாரதி அவர்கள் பின்னூட்டத்தை தொடங்கி வைக்கவும். அன்பான தோழமை நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். மாணிக்கத்தை சின்ன சின்னதா தரிச்ச மாதிரி அருமையான குரல், மணி குரல்ல நாடும் பின்னூட்டத்தால் பெருமை சேர்க்கும் நம்முடைய சிவசுப்பிரமணிய ஐயா இன்றைக்கு கதை சொல்லி பெருமை சேர்த்து விட்டார். ரொம்ப அருமையா சொன்னார். அப்படியே மாணிக்க மணிமணியான குரல், மணிமணியான வாக்கியங்கள். அதிலும் கீராவினுடைய ஒரு புகழ்பெற்ற கதை இது. ஒரு கதைன்னு சொல்ல ஒரு நேரேஷன், அதாவது ஒரு பிளே அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இது ஒரு நடைச்சித்திரம் மாதிரி ஒரு முதியோருடைய அனுபவத்தை, வாழ்க்கை அனுபவத்தை அவர் ரொம்ப யதார்த்தமா வாழ்க்கையை, அந்த பொய்யாளி நாயக்கர் உண்மையதான் பேசியிருக்கார். பேருதான் பொய்யாளி நாயக்கரே தவிர அவர் பேசியதெல்லாம் உண்மைதான், உண்மையை தவிர வேறில்லை. இந்த உண்மையை மிக அழகாக எடுத்து சொல்லிய நம்முடைய ஐயா சிவசுப்பிரமணியம் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இந்த கதையில அங்கங்க இந்த பெரியவங்க புராண கதையை சொல்லுவாங்க, ஒரு உதாரணத்தை சொல்லுவாங்க. அந்த ரிஷ்ய சிருங்க முனிவர் பாருங்க, அவங்க அப்பா விபாண்டகன். அந்த விபாண்டகனை காட்டுல தனியா வச்சுட்டு அவங்க பொம்பளை பின்னால ஓடி வந்துடுறான்னு ஒரு கருத்து சொல்லுவாரு. இந்த ரிஷ்ய சிங்க முனிவரை கம்பன் தமிழ்படுத்துவான். இந்த சமஸ்கிருத சொல்லுக்கு கலைக்கோட்டு முனின்னு சொல்லுவான். அது கிராமத்துல அடிக்கடி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அவன் என்ன பெரிய தலையில கொம்பு முளைச்சவனான்னு. அவனு முடிய தலையில கொம்பா முளைச்சிருக்குது. இவனுக்கு கொம்பு முளைச்சிருக்குது. யாருக்கு? இந்த கலைக்கோட்டு முனிவனுக்கு தலையில கொம்பு, அதான் கலைக்கோடு, மான் கொம்பு, கலைக்கோடுன்னா தலையில கொம்பு முளைச்சவன். அவன் வேற மனிதர்களை யாருமே பார்த்தது இல்லை. அதனால அவன் பெண்களையே பார்த்தது இல்லை. அவன் அந்த மாதிரி அவங்க அப்பா வளர்த்திக்கிறார். அவன் வர்ற இடத்துல எல்லாம் மழை பெய்யும். தசரதனுக்கு குழந்தை இல்லாதது அந்த புத்திர காமேஷ்டி யாகம் செய்வதற்காக, புத்திர பேரு வேள்வி செய்வதற்காக இந்த ரிஷிசிங்க முனிவரை காட்டுல இருந்து கூப்பிடணும். அப்பதான் அந்த அவருடைய அந்த ஜனக மன்னன் என்ன பண்றான்னா, இந்த விலை மாதர் பெண்கள், அழகிய பெண்களை நாட்டியமாடிக்கொண்டே அவனை கூட்டிட்டு வந்துருவாங்க. அதனால பெண்களையே பார்க்காதவன் பார்த்தவனே அவன் பின்னாடியே வந்துகிட்டே வந்துருவாங்க. கடைசியில வந்தா நகரத்துக்கே கொண்டு வந்துருவாங்க. அப்படி ஒரு கதை அது. இதுல நிறைய சொலவடைகள், நிறைய பழமொழிகள், அனுபவ மொழிகள் எல்லாம் விரவி கிடக்கின்றன. இதை ஒன்று கூட விடாம சொல்லிட்டாரு மன்னன். எல்லாவற்றையும் அழகா சொல்லியிருக்காரு. அந்த பொய்யாளி நாயக்கர் வாழ்க்கையை, அதுவும் இந்த சமூகம் என்பது சொத்துடைமை சமூகம். சொத்துடைமை சமூகத்துல எல்லாருக்கும் பங்கு. ஒரு பெரியவர் இருந்தாரு. அவர் என்ன பண்ணாரு, அவருக்கு 4 பசங்க. 4 பசங்களுக்கும் இவருக்கு ஏப்ப இந்த நிம்மாண்டி நாயக்கர் கதையை சொன்னாங்க பாருங்க, எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டு
சாப்பிட்டு வந்தாரு பாருங்க. அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணாரு, எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துட்டு சின்னவன் கிட்ட வந்து அவன் இப்பதான் புதுசா கல்யாணம் பண்ணுவேன். மீதி 3 பேரும் குடும்பங்கள் புள்ள குட்டிகளா இருக்கிறனால அவங்களுக்கு எல்லாம் எதுக்கு தொந்தரவு, நீதான்பா கணவன் மனைவி மட்டும் இருக்கிற, எங்களுக்கு நீ சாப்பாடு போடணும். அந்த பையன் சொன்னான், அப்படின்னா 8 மூட்டை நெல்லு கொண்டு வந்து போடு, பணம் செலவுக்கு 1500 ரூபாய் கொண்டு வந்து கொடு, கொடுத்து 2 பேரும் சாப்பிடுங்க. எவ்வளவு தங்கமாட்ட பையன் பாருங்க. இப்படித்தான் எல்லா ஊர்லயும் பொய்யாளி நாயகர்கள் இருக்கிறாங்க, அந்த நிம்மாண்டி நாயகர்கள் இருக்கிறாங்க எல்லா ஊர்லயும். இந்த பொய்யாளி நாயக்கர் இந்த மாதிரியான இந்த பாசமெல்லாம் கிடையாது, அவன் வந்து பங்கு மட்டும்தான் கேட்பான் என்று சொல்றாரு பாருங்க. பாசமெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரர் தான், எதிர் வீட்டுக்காரர் தான். அதான் உண்மை வாழ்க்கையில. சொத்துரிமை சமூகத்தில் சொத்துதான், அந்த சொத்துதான் மனிதனுடைய எல்லா உறவுகளையும் முறித்து போட்டு விடுகிறது, உறவுகளை கிழித்து நார் நாராக கிழித்து விடுகிறதுன்னு மார்க்ஸ் சொன்னார் பாருங்க. அதை வந்து மார்க்ஸ் படிக்காதவர் அவர். யாரு? பொய்யாளி நாயக்கருக்கெல்லாம் மார்க்ஸ் தெரியாது. ஆனா அனுபவத்தின் மூலமாக அதை அவர் உணர்கிறார். அனுபவத்தின் மூலமாக உணர்ந்து, அப்பா சீனாவில் ஒரு பழமொழி உண்டு, எல்லாரும் மீனை கொடுப்பதை விட மீனை பிடிப்பதற்கு கற்றுக்கொடு அவனுக்கு. அந்த மாதிரி நான் எப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வீடு கட்டினோ, அந்த மாதிரி நீ சம்பாரிச்சு வீடு கட்டு. அதுக்கான திறமை உனக்கு விளைச்சு விட்டேன், நீ சம்பாரிச்சுக்கிடு. மீனை பிடிப்பதற்கு கற்றுக் கொடுத்து விட்டால் அவன் மீன் பிடித்து நன்றாக வாழ்ந்து விடுவான். நீ மீனை பிடிச்சே கொடுத்து பழகிருந்தீனா, மீன் கொடுக்கலன்னா அவன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு பிடிக்க தெரியாது. அதே போலதான் ஒவ்வொருவரும் அவனுடைய சொந்த காலில் வாழ வேண்டும்னு பொய்யாளி நாயக்கர் விரும்புகிறார். அதே மாதிரி வாழ்கிறார். அந்த ஆட்டுப்பாலை சொல்ற இது பாருங்க, அப்படியே நமக்கு நாக்குல எச்சில் ஊறுது. அந்த கெட்டியான அந்த பால் கருப்பட்டி போட்டு அந்த டீ வச்சு குடிச்சு அப்படியே சுவிச்சு குடிக்கிறத சொல்லும் போதே குடிச்ச மாதிரி இருக்கு. என்ன வாழ்க்கைய எப்படி ரசித்து ரசித்து கீரா எழுதியிருக்கிறார் பொய்யாளி நாயக்கர். கீரா தான், வேற யாரும் இல்லை. அவர்தான் இந்த வாழ்க்கை அனுபவத்தை மிக அழகாக இந்த கதையில வெளிச்சிருக்கிறார். இதை மிக அழகாக நம்முடைய சிவசுப்ரமணிய ஐயா அவர்கள் சிறப்பாக எடுத்து கூறியிருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நம்ம கலை இலக்கிய பெருமன்றம் எதுக்குதான் இப்படி வந்து மேல 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 முன்னேறி போகுதோ தெரியல. இதற்கு காரணமான நம்முடைய அருமை பொதுச் செயலாளர் அறம் அவர்களுக்கும், அவருக்கு உறுதுணையாக இருந்து தினந்தோறும் நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற நெறியாளர் ஒருங்கிணைப்பாளர் ஐயா கருமுருகன் அவர்களுக்கும், அவரோடு இருக்கக்கூடிய அன்பு மகள் அகிலா அவர்களுக்கும், இதை உலகம் முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை தமிழறிஞர்களுக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் நன்றியும். வணக்கம். நன்றி தோழமையே. அடுத்ததாக பின்னூட்டம் தருகிற சாத்தூர் சிங்கம் கணேசன் தோழர் அவர்கள். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த கதை வந்து மக்களுக்கு என்ற தலைப்புல வந்து ஐயா பின்னோட்டத்தாலேயே கலைக்கிட்டு இருக்கிற ஐயா சிவசுப்பிரமணியன் அவர்கள் சொன்னார்கள். அந்த முதுமக்கள் கதைகளை படிச்சேன். அதை வந்து இந்த கதையை வந்து நான் ஒரு 2 தடவை படிச்சேன். 2 தடவையுமே எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு முடியல. என்னமோ இந்த கதையில வந்து ஒரு சஸ்பென்ஸ் குடியிருக்கிற மாதிரி இருக்கு இந்த கதையை வந்து. ஏன்னா இந்த ஆரம்பத்துல படிக்கும்போது இந்த கதையில வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, பெரியவர்கள் முதுமக்கள் வந்து பேராசை பிடித்தவர்கள். இந்த பேராசை பிடித்தவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, தன்னுடைய பிள்ளைகளும் தன்னுடைய குடும்பமும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு, ஆனா பின்னாடி வர்றது பூரா பொய்யாளி நாயக்கர் வந்து தான் பிள்ளைகளை 9 பிள்ளைகளா இருந்தா கூட அந்த பிள்ளைகளுக்கு பூரா பிரிச்சு வச்சுட்டு நல்லா சொத்து சோகமெல்லாம் வச்சுட்டு அதை வந்து அந்த அனுபவத்தையும் சொல்றாரு. நீங்க வந்து நான் பிரிச்சு கொடுக்கல, ஒண்ணும் பிரச்சனை இல்லை, ஆனா நீங்களும் வந்து இதை மாதிரி வீடு கட்டணும், வாசல் கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மக்கள் வந்து எல்லாம் பிரிச்சு கொடுத்துட்டு அவர் பிள்ளைகள் நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டா கூட மக்கள் என்ன பண்றாங்கன்னா, கல் நஞ்சம் படைச்சவங்க, கல் மனசு படைச்சவங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது. அடுத்து என்ன அப்படின்னு சொன்னா, இன்னொரு அனுபவம் என்ன வருது அப்படின்னா, எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டு கடைசியில ஒண்ணும் இல்லாம ஏன்னா அனாதையா விட்டு போட்டு அந்த நிமாண்டு நாயக்கர் குடும்பம் போன மாதிரிதான் போகும் அப்படின்னு சொல்ற மாதிரி அதை கொண்டு வராங்க. ஆனா பிள்ளைகள் நல்லா இருக்குன்னு சொல்லி பண்ணது வந்து அதை வந்து பேராசைன்னு சொல்லணும். அப்ப அடுத்தவங்களுக்கு உதவி பண்றாங்கிறது பின்னாடி வந்துகிட்டே இருக்கு. மோர் கொடுக்குறாங்க, அது கொடுக்குறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க. அப்படிங்கும் போது அவங்க வந்து பேராசை பிடிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்ல முடியாது.
இன்னொன்னு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இந்த கதையினுடைய சஸ்பென்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, இவங்கள வந்து இந்த கதை வந்து அப்படியே தொக்கி நிக்குது. முதுமக்கள் வந்து அந்த பொய்யால் நாயக்கருடைய குடும்பத்தினுடைய தன்மை வந்து அப்படி தொக்கி நிக்குது. ஒருவேளை பின்னாடி வந்து இவருக்கு அந்த பிள்ளைகள்லாம் ஒண்ணுமே செய்யாம விட்டுருவாங்க. எல்லாத்தையும் பிரிச்சு குடுத்துருக்கிறாரு. பிரிச்சு குடுத்தாரு. நான் பின்ன வந்து இவர் வந்து வயசான காலத்துல வந்து ஒரு பிள்ளையும் பார்க்காது அப்படின்னு சொல்ற மாரி இத கொண்டு போற மாரி இருக்கு. இது 2 விதமான கருத்துக்கள் வந்து கொஞ்சம் நெகட்டிவா போற மாரி இருக்குது. நானும் இப்ப படிச்சு பார்த்தேன். அத புரிஞ்சுக்கிறதுக்கு முடியவே இல்ல. என்ன இருந்தாலும் இந்த கதை வந்து இப்படித்தான் போயிட்டு இருக்கு. வாழ்க வளமுடன். வணக்கம். நல்ல கதை. அருமையா சொன்னாங்க ஐயா சிவசுப்ரமணியன் ஐயா அவர்களுக்கு. வாழ்த்துக்கள், நன்றி. நன்றி, நன்றி தோழமையே. வேறு யாராவது பின்னோட்டம் தர்றீங்களா? நவநீத கிருஷ்ணன் தோழர். இல்ல தோழர், நம்ம ஏற்கனவே மேனாள் கோச்சார் சொன்னதை நம்ம ஏத்துக்கிறோம். ஓ, நன்றி, நன்றி தோழர். வேறு யாராவது? கணபதி தோழர், சங்கீதாமா? ஓகே, நன்றி, நன்றி. மிக்க மகிழ்ச்சி. நிறைவாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் மருத்துவர் தா. அறம் ஐயா அவர்கள். வணக்கம். வணக்கம். நல்லா கேக்குதுல்ல? நல்லா இருக்கு, கேட்குது சார். மிக அருமையா கதை சொல்லியிருக்காங்க ஐயா வந்து. ஒரு தன்னுடைய பேரனுக்கு சொல்ற மாதிரி அமைதியா ரொம்ப இனிமையா இந்த கதையை சொல்லியிருக்காங்க. பொதுமக்களுக்குன்ற இந்த கதை வந்து கீராவுடைய இன்னைக்கு ஓல்டேஜ் ஆனவங்க யார்கிட்ட போய் கேட்டாலும் கல்யாணம் முடிச்சு கொடுத்ததுல இருந்து எங்களை பாத்துக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்றக்கூடிய ஒரு இதைத்தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த முதும வயது 50 கடந்த அனைவரும் இந்த கதையை வாசிக்க வேண்டும் தோணுது. அது வந்து பொய்யாளி நாய்க்கன்னு ஒரு ஆரம்பிச்சு அந்த அவர் உள்ள வரும்போதே ஆட்டினுடைய கொச்ச கவுச் வாடை அப்படி அடிச்சது, ஆட்டுப்பாலுடைய புது கவுச்சு வாடை. ஆட்டுப்பால்ல நானும் கிராமங்கள்ல குடிச்சிருக்கேன். ஆட்டுப்பால்ல டீ காஃபி போட்டு குடிச்சது. அது இப்ப எதுவும் இருக்கான்னு தெரியல. முன்னாடி அந்த இது இருந்திருக்கு. இங்க சாத்தூர்ல கூட கிடைச்சிருக்கு. சந்தைகள்ல போய் வாங்கிட்டு வருவாங்க. அது ஆட்டுப்பால் கண்ணில் இருக்கிறது தூசி இருந்துச்சுன்னா அதுல ஊற்றுறதுக்கு அந்த மாதிரிலாம். சும்மா அப்படியே ஒரு அதாவது எப்பயுமே சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு தம்பதியினர் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு அது ஏன் பொய்யாளி நாய்க்கர் தான் கொப்பம்பட்டி நீங்க கேட்டா ஆலம்பட்டியை சொல்லி அதுல இருந்து அந்த கற்பனை இருக்குல்ல, ஆலமரத்துல இருந்து வர்ற அந்த கீழே அடிக்கிளையில இருந்து வரக்கூடிய அந்த இது அது தாடி முளைக்கிறதாகவும் அது வந்து இப்ப ஊனியதுக்காகவும் அது 1000 கிளைகளை வச்சு தாங்குறதாகவும் ஒரு இடத்துல சொல்லுவார். அந்த ஆலமரத்துக்கும் இந்த பொய்யாளி நாய்க்கர் தம்பதிக்கும் சம்மந்தம் இருக்கோ அப்படின்றது. அது ஒரு ஆலமரம் எப்படி நிறைய விழுதுகளை விட்டு அந்த விழுதுகளை எல்லாம் கீழே இருந்து அது வந்து தாங்கி இருக்குதோ அதை போல இந்த பொய்யாளி நாய்க்கரும் அவருடைய மனைவியும் அந்த ஊர்ல இருந்து இது பண்றாங்கன்றது தான் அந்த இதை கொண்டு வைப்பாரு. அப்புறம் அந்த விபாண்டகருக்காக அது வந்து ஒரு ஆதி காலத்து நம்பிக்கை. காசிபர் அவர் வந்து அவருடைய பையன் விபாண்டகர் அவர் வந்து ஒரு நாள் ஒரு பெண் பார்த்ததாகவும் அதனால அவருடைய விந்தணுக்கள் அந்த தண்ணீரை விழுந்ததாகவும் அதை ஒரு பெண் மான் குடிச்சதாகவும் அதுக்கப்புறம் இது வந்து அந்த காலத்தில் உள்ள ஒரு குழந்தை எப்படி பிறக்குன்னு தெரியாம ஒரு விதமான ஒரு நம்பிக்கையில வந்த கதை. அதையும் தன்னுடைய ரிஷி சிங்கர் அவருடைய பையன் அந்த தசரதன் எப்படி அதை மாற்றி கொண்டோம் அப்படின்றது அதையும் உள்ள சொல்லி அந்த கீராவுக்கு வந்து எப்பயுமே ஒரு அடல்ட்ஸோட கதைகள் அதை ஒட்டியான ஒரு நகைச்சுவை எல்லாமே கொண்டு வந்துட்டார். அந்த கூரை நாய்க்கர் இந்த கூரை வேஞ்சா எத்தனை வருஷத்துக்கு ஒருக்க வேகிறது, அந்த 12 வருஷத்துக்கு முறை. அப்புறம் அந்த இதையும் சொல்லுவாரு, மரம் முத்தினா வைரம் மனுஷன் முத்தினா புத்தி அப்படின்பாரு. இது வந்து முத்தின மனிதனாக ஒரு புத்தியுள்ள மனிதனாகத்தான் அந்த பொய்யாளி நாய்க்கர் இருக்கார். இந்த புத்தியுள்ள மனிதன் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா கல்யாணம் முடிச்ச உடனே எல்லாம் தனி குடித்தனம் போயிடும். அதுல சொல்லுவாரு அந்த பாசம்ன்றது பாசமும் வாரிசு வந்து சொத்துக்கும் இதுக்குதான், பாசம் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க தான் சொல்லுவாரு. சொத்துக்கும் மற்றதுக்கு தான் பிள்ளைய, அதெல்லாம் மற்றதெல்லாம் இதா இருக்கு. அது ரொம்ப அருமையான வார்த்தை.
இன்னைக்கு பிள்ளைங்க எல்லாம் எப்படி இருக்காங்க, அந்த சொத்தை 9 பேருக்கு இருக்கும்போது 10ஆ பகிர்ந்தது, இதெல்லாம் ஒரு தான் சந்திக்கக்கூடிய வாழ்க்கையில் வரக்கூடிய சிக்கலை எவ்வாறு அறிவுபூர்வமாக திருத்திக் கொள்வது. அதான் மனுஷன் முத்துனா புத்தின்ற அந்த மரம் முத்தினா வைரம், மனுஷன் முத்தினா புத்தி அப்படின்றது. அப்போ ஒரு புத்தி உள்ள ஒரு மனிதர் வந்து என்ன செய்து கொண்டு இருக்கிறார் அப்படின்றது அந்த அந்த அவருடைய விளக்கங்கள். அந்த கூரை வீட்டுல அந்த பாலை ஆடு வந்து வெள்ளாடுகளே ஒரு வகை. உயரம் கம்மியாக பல்வேறு வண்ணங்களில் இருக்கக்கூடிய ஒரு ஆடு, அது நிறைய பால் கொடுக்கும் அப்படின்ற ஒரு கதையும் உள்ள சொல்லி அந்த பாரம்பரியமான ஒரு ஆட்டின் வகையை இந்த கதைகள்ல உள்ள கொண்டு வர்றாரு. அந்த கல் பலகை முருங்கை பிசினை எடுத்து டீல போடுவாங்களான்னு தெரியல, அதுல உள்ள சயின்டிபிக் உண்மை என்ன அப்படின்றது ஒரு பாரம்பரிய நம்பிக்கை. அதனாலதான் ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்ல முடியாது. அவர் கீராக்க அந்த பாரம்பரியங்கள் அதுல வந்து அவ்வை சொல்லுதே தொன்மை இகழேல்வா, பாரதி அப்படி சொல்ல மாட்டான், தொன்மைக்கு அஞ்சேல்வா. எது சயின்ஸோ, ஒரு பிரிமிட்டிவ் சயின்ஸ் புரோட்டோ சயின்ஸ் எல்லாம் சயின்ஸ்னு ஊனக்கூடாது. அது ஒரு பிரிமிட்டிவ் சயின்ஸ் அந்த காலத்துல இருந்தது, அவ்வளவுதான். ஆனால் அந்த சயின்ஸ் வந்து மாறிட்டே வருமா, இன்னொரு புதிய உண்மை வந்தவுடனே அந்த பழைய உண்மை மறைந்து விடும். அந்த மாதிரிதான் இருக்கிறோம். ஆனா கீராக்கு வந்து அந்த பிரிமிட்டிவ் சயின்ஸ், அந்த புரோட்டோ சயின்ஸை வலியுறுத்தக்கூடிய ஒரு மனப்பான்மை இருக்கிறதுனால அதை அவரு அந்த முருங்க பிசினு அந்த அவர் சொன்ன இது எல்லாம் வந்து ஒரு ஒரு ஆனால் ஒரு மருத்துவ வசதியே இல்லாத கிராமத்துல என்ன செய்ய முடியும், இதுதான் செய்ய முடியும். மருத்துவ வசதி வந்ததுக்கு அப்புறமும் இதை செய்து கொண்டுதான் ஆபத்தானது. அப்ப அதெல்லாம் சொல்லி அந்த சொத்துக்காகவும் அந்த இது வாரிசுகள் யாரு என்ன பண்றாங்க, அந்த பாசம் வந்து வேர் வந்து கீழ் நோக்கி வரும், அதான் வந்து அந்த மரத்தை தாங்கி நிற்கும். கிளைகள்லாம் முன்னாடி முன்னாடி போகும். அப்ப பையன் வந்து யார் மேல பிரியமா இருப்பான்னா அவன் பிள்ளை மேலதான் பிரியா இருப்பான். பேரை வந்து யார் மேல பிரிய வைப்பாருன்னா அவன் பிள்ளை மேலதான் பிரியப்பா இருப்பான். பின்னாடி பார்க்க மாட்டார்கள். அவங்க வந்து பையன் வந்து தன்னுடைய தாய் தந்தையை பார்க்க மாட்டான், இல்ல வந்து பேரன் வந்து அவங்க தாய் தந்தையை பார்க்க மாட்டான். இது வந்து ஒரு இன்னைக்குள்ள சைக்காலஜி. நம்ம இன்னைக்குள்ள வாழ்வியல் சிக்கல்ல அவங்கவுங்க பிள்ளைகளை தான் பார்ப்பாங்க. நீங்க வந்து கருவேப்பிள்ளைகள் ஒரு கதை எழுதியிருப்பாரு, அதுல வந்து இதனுடைய இன்னொரு இதை முதியவர்களை எவ்வாறு கருவேப்பிள்ளையை சமையலில் பயன்படுத்தி விட்டு சாப்பிடும் போது எடுத்து கீழே போடுறாங்களோ அதை போல பயன்படுத்துவார்கள் என்று இன்னொரு இதையும் சொல்லியிருப்பார். அதெல்லாம் வச்சு நம்ம நிமாண்டு நாயக்கர் வந்து நம்ம அந்த கதையில படிச்சோம், ராமேஸ்வரத்துல பிச்சை எடுக்காங்கன்றது மட்டும். ஆனால் அது வந்து ஒரு முடிவு, அவங்க வந்து இறந்து போயிட்டார்கள், சூசைட் பண்ணிட்டாங்கன்றதெல்லாம் இதை சொல்லியிருப்பாரு. ஒரு முதுமக்களாக இருக்கக்கூடிய ஒரு சிந்தனை எப்படி இருக்கு இன்னைக்கு வந்து இது வந்து எல்லா ஓல்டேஜ் ஹோம்லயும் இந்த கதையை நாம் இது இல்ல ஜீரியாட்டிக்ஸ் என்னுடைய சொல்லக்கூடிய முதுமக்களுக்கான மருத்துவத்துல இது ஒரு சைக்காலஜியா கூட இதை நம்ம வைக்கலாம். சைக்காலஜியா அவங்கள தயாரிப்பது, முதுமையை எவ்வாறு எதிர்கொள்வது, இது எல்லாருக்கும் பொதுவானதான். நாமும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு வந்து அது சொல்றாருல, நீங்க வந்து பிள்ளைகளுக்கு இது வச்சிருக்கேன் அது வச்சிருக்கேன், உனக்கு ஒண்ணுமே இல்லடா அப்பா இதெல்லாம் செஞ்சிருக்கேன்னா நீ நாசமா போயிருந்தாரு, இதெல்லாம் செய்யாது, அவனை உழைக்க விடு, அவனை சம்பாதிக்க விடு, அவனை தனியா விடு. அதான் இவருடைய அந்த சாராம்சத்தில் ஒரு முதுமக்களை 50 வயதை அடைந்த இல்லது 60 வயதை அடைந்தவர்களுக்கெல்லாம் தங்களுடைய முதுமையை எவ்வாறு எதிர்கொள்ள போகிறோம் என்பதற்கு ஒரு பயிற்று கதையாக இந்த கதை இருக்குது. மிக அருமையான கதை. ஒரு டிஃப்ரெண்டான ஆங்கிள் அவர் கீரா வந்து எப்பயுமே வந்து அந்த பின்னி போறது இருக்கு இல்லையா, இதான் மெசேஜ். ஆனால் பொய்யாளி நாய்க்கர்னு சொல்றது, ஆலமரத்தை சொல்றது, அந்த பாலை ஆட சொல்றது, அந்த வேர் எப்படி மேலே கிளை எப்படி மேலே போகும், வேர் எப்படி உள்ள வருதுன்னு சொல்றது, எல்லாத்தையும் ஒண்ணுக்கு ஒண்ணு 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 ஒண்ணு. அப்ப ஒரு மிகப்பெரிய வாழ்வு அனுபவம் 2007 வந்த கதைன்னு போடுறாங்க. அப்ப ஒரு மிகப்பெரிய வாழ்வு அனுபவம் உள்ளவரால் தான் இந்த மாதிரியான ஒரு கதையை பின்ன முடியும். மிக அருமையான கதை. தோழர் அவர்களுக்கு அவர் வந்து கிறிஸ்டியெல்லாம் கிடையாது, எங்களுடைய திலகம் என்று சொல்லி வாழ்த்து. சுப்பிரமணிய தோழர், நீங்க ஏதாவது நிறைவா சொல்ல விரும்புறீங்களா? ஒன்னு ரெண்டு மட்டும் சொல்றேன். முதுமக்களுக்கு கவசம் சொத்துன்னு இந்த கீரா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு பங்கு அது அவர் வச்சுக்கிட்டார்ல, அதனாலதான் பிள்ளைங்க வந்து அந்த பங்கையும் நமக்கு எழுதி கொடுத்துட மாட்டாரா அப்படின்னு ஓடி ஓடி வந்து தனித்தனியா வந்து கவனிப்பாங்க. அதை நல்லா அந்த சூட்சுமம் நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். பிறகு
பொய்யாளி நாயக்கரோட பெயரை மெய்யாளி நாயக்கர்னே நான் மாத்தி சொல்லலாம்னு நினைக்கிறேன். பொய்யாளி நாயக்கர் அவர் ரொம்ப உண்மையெல்லாம் நிறைய உண்மையாத்தான் சொல்றாரு. மேலாள் பொதுச் செயலாளரும் இதை சுட்டி காட்டினாங்க. இதுல கீரா அவர்கள் அறிவுரை ஆலோசனைகள் நிறைய சொல்லியிருக்கிறாரு. அதையெல்லாம் நான் சொல்லிட்டேன். ஆனாலும் தோழர் சாத்தூர் கணேசன் இன்னும் புரியாத மாதிரி சொல்றாரு, என்னன்னு தெரியல. கீரா அவர்கள் தன்னோட அனுபவ அறிவை பிழிந்து சாராக இந்த கதையை நமக்கு கொடுத்துள்ளார் என்றே சொல்ல தோன்றுகிறது. பின்னூட்டம் வழங்கிய பதிவு பின்னூட்டம் வழங்கிய சான்றோர்கள் ஆளுமைகளுக்கெல்லாம் மிக்க நன்றியை சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. ஒரு வார்த்தை. நல்லா ஒண்ணு இல்ல, 2 வார்த்தை கூட சொல்லுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. எங்க வீட்டுல ஒரு பழையாடு இருந்தது. பழையாடு நல்லா பெருசா இருக்கும். இந்த விளையாட்டை விட கொஞ்சம் பெருசா இருக்கும். அது கொஞ்சம் ஒரு வெண்மை நிறமாகவும் ஒரு மங்கள் நிறமாகவும் இருக்காது. அது அந்த வெள்ளாட்டு வகையில ஏதோ ஒரு கலப்பு வகை போடுறது. அந்த பாலை நான் குடிச்சிருக்கிறேன். அந்த ஆட்டு பாலை குடிச்சிருக்கிறேன். நான் 5வது வரைக்கும் ஆடு மேய்ச்சிட்டு தான் இருந்தேன். அதனால அந்த கிடைன்ற கதையெல்லாம் நம்ம ரொம்ப நெருக்கமான கதை. அந்த ஆட்டு பாலெல்லாம் குடிச்சிருக்கிறேன். அதே மாதிரி இந்த நிம்மாண்டு நாயக்கர்களும் எங்க ஊர்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த பொய்யாளி நாயக்கர்களும் எங்க ஊர்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆக ரொம்ப அருமையான ஒரு வாழ்வியல் நோக்கத்தோடு இருக்கிற ஒரு பெரிய மனிதன், ஒரு வாழ்க்கையினுடைய உண்மையை தரிசித்த அந்த தரிசனத்தை கீரா நமக்கு கொடுத்திருக்கிறார். ரொம்ப அருமையான கதை. பின்னூட்டமும் ரொம்ப அழகா சொல்லிவிட்டாரு. வழக்கமாக பின்னூட்டம் வழங்குகிற நம்முடைய சிவசுப்ரமணியன் ஐயா அவர்கள். நன்றி 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 தோழமையே. பதிவு பின்னூட்டம் பார்த்துடலாம். ஜெயித்து காட்டும் தோழர். குடும்பம் ஆலமரம் ஈக்குவல் டு ஆலமரம், மரம் ஈக்குவல் டு வைரம், மனிதன் ஈக்குவல் டு புத்தி, சருகு சேகரிக்க நேரம் போச்சு, குளிர் காய முடியவில்லை, இந்த ஒரு வரியே நம் கதை. வாழ்த்துக்கள் தோழரே அப்படின்னு போட்டிருக்காரு. ரேவதி அம்மா, இன்றைய கதை முதுமக்களுக்கு மட்டும் அல்ல, சிறுசுகளுக்கும் தான். பொய்யாளி தாத்தா, நானம்மா பாட்டி தம்பதியர் கதை கேட்கும் அனைவருக்கும் மனதில் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். பெரிய மனிதர் ஆக ஆக பரிவு, பாசம், பண்பு, நேசம் இதெல்லாம் வளர வேண்டும். வயதுக்கேற்ற பக்குவம் இருக்க வேண்டும் என்று உணர்த்துகிறது. நல்ல அருமையான கருத்து தோழமையே. தோழர் சிவசுப்பிரமணியன் மிக தெளிவாக கூறியுள்ளார். அவருக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. சங்கீத ஆசிரியர், பின்னூட்டத்தை செய்தியாக பதிவிடுகிறேன் ஐயா அப்படின்னு நம்முடைய பாண்டிச்செல்வம் என்கிற சங்கீத ஆசிரியர் பதிவு பண்ணியிருக்காங்க. கதை சொல்லிகள் அனைவரும் பின்னூட்டம் அளிக்கும் ஐயா அவர்களின் கதை சொல்லல் அனுபவம் நிறைந்த அனைத்தையும் பின்பற்றத்தக்க வகையில் மிகவும் சிறப்பாக இருந்தது. மிக்க நன்றிகளும் வாழ்த்துக்களும் ஐயா அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. பொதுச் செயலாளரே, நாளை நிகழ்வுக்கு போயிடலாமா? நாளை கதை கருவேப்பிள்ளைகள் தான். இந்த கதையினுடைய தொடர்ச்சியா கூட நம்ம வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் என்ன, இந்த மாதிரியான மரம் முத்தினா வைரம், மனுஷன் முத்தினா புத்தி, இந்த புத்தி இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்றது இந்த சமூகம் எப்படி அவர்களை முதுமக்களை அணுகிறது என்ற கதை தான் கருவேப்பிள்ளைகள். திருநெல்வேலியை சேர்ந்த வள்ளி சேர்மலிங்கம் கதை சொல்லி. நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே. நிறைவாக நான் பின்னூட்டம் சொல்லாவிட்டாலும் ஒரு சில வரிகள் இந்த கதையில் என்னை கவர்ந்த வரிகள். இது முது மக்களுக்கு ரேவதி அம்மா அழகான ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. இது முதியோர்களுக்கு மட்டும் கிடையாது, இளையோருக்குமான இது பொதுவான கருத்துக்கள் தான். ஆனால் கீரா ஐயா அவர்கள் ஒரு மனசுல ஏதோ பட்டிருக்கு. நம்முடைய கவிஞர் ரவீந்திர பாரதி ஐயா சொன்ன மாதிரி அவரிடம் பழகிய நண்பர்களிடம் யாரோ ஒருவர் இதை அனுபவித்திருக்கிறார். அவருக்கு சொல்ல நினைக்கின்ற செய்தி இது ஒரு கடித இலக்கியம் போல இருக்கிறது. இந்த சிறுகதை கூட ஒரு கடித இலக்கியத்தினுடைய உட்கூறாக இருப்பது போலவே இருக்கிறது. ரொம்ப கனமா அவர் மனசை எவ்வளவு பாதிச்சிருங்கிறதுக்கு 4வது பத்தியிலே தொடங்குறாரு. பாத்திரம் தெரிந்து பிச்சையிட தெரியாமல், உயிருக்கு நிகரான, எவ்வளவு பெரிய வார்த்தை, உயிருக்கு நிகரான, அது இல்லைன்னா செத்து போயிடுவோம்யா. தெரிஞ்சுமே அந்த குண்டலத்தை தூக்கி விட்டுட்டு அப்புறம் ஏயா லபோ லபோ லபோன்னு அடிச்சுக்கிற. அருமை தோழமைகளே, நம்முடைய கவிஞர் ரவீந்திர பாரதி
அனுபவத்தின் வாயிலாக சொல்லுவேன். நான் பழக்கத்தின் வாயிலாக, என்னுடைய நண்பர்கள் வட்டத்தில் பழக்கத்தின் வாயிலாக நான் இதை கூர்ந்து கவனிக்கிறேன். நயமாக பேசி பெற்றோர்களை ஏமாற்றி விடுகிற பிள்ளைகள் அதிகமாகவே இருக்கிறார்கள். ஏமாந்த பிறகு அவர்கள் லவோ லவோ என்று அடிக்கிறார்களே தவிர, புலம்புகிற நேரத்தில் அந்த இடத்தில் பிள்ளைகளை காணும் அவர்கள் பறந்து போய் விடுகிறார்கள். காரணம், அவர்கள் நினைத்து வந்த அந்த செல்வம் கிடைத்த பிறகு அந்த இடத்தில் இருப்பதில்லை. இவர்கள் புலம்புகிற புலம்பல் இவர்களுக்கு மட்டுமே கேட்கிறது. ரொம்ப பிடிச்ச வார்த்தை, இவர்களின் கடைசி காலத்தில் ஒரு மடக்கு கூட தண்ணீர் தர ஆள் இல்லாமல் தவிக்கிறார்கள் ஐயா. எவ்வளவு பெரிய ஆதங்கம், எவ்வளவு பெரிய ஆதங்கம். நாம் ஒரு சிறுகதையை பேசுகின்ற பொழுது சொன்னோம், இது பிஎட் கல்வியியல் கல்லூரிகளிலே வைக்க வேண்டிய கதை என்று சொன்னோம். ஆனால் இந்த கதையை ஒவ்வொரு நகரங்களிலும் மையப்பகுதிகளிலும் நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் வாசிப்பு என்கிற தலைப்பின் கீழ் இந்த முதுமக்களுக்கான இந்த சிறுகதையை ஒரு 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 திறந்த வெளியில் வாசிக்கிறது. காரணம், இன்றைக்கு முதியோர்கள் அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்றதான்னு எனக்கு தெரியல. பெற்றோர்கள் என்கிற வார்த்தை தான் அதற்கு பொருத்தமாக இருக்கும் என்றே நான் நினைக்கிறேன். பெற்றோர்கள் இன்று எல்லோரும் ஏமாளிகளாக ஆக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதாகவே நாம் உணர்கிறோம். தங்கள் பெருவிருப்பங்களை பிள்ளைகள் மூலம் நிறைவேற்றிக் கொள்ள பேராசைப்படும் பெற்றோர்களுக்கு விபாண்டகரின் ஒரு கதறல் பாடம் என நம்முடைய ஐயா கீரா அவர்கள் பதிவு செய்கிறார். அவர் இன்னொரு இடத்துல சொல்லுகிற வார்த்தை மனத்தை காயப்படுத்துகிற வார்த்தை. இந்த கதையை கேட்ட பிறகு தூக்கம் வருவதற்கு கொஞ்சம் யோசிக்க செய்யும். ரேவதி அம்மா சொன்னதுதான், நாம் பிற்காலத்தில் எப்படி செய்ய வேண்டும் அதற்கான சூட்சமத்தையும் வைத்திருக்கிறார். பாகமோ பிரிக்கின்ற பொழுது பிள்ளைகளுக்கு பிரிக்கிறது போல பெற்றோருக்கும் சமமாக பிரித்து வைத்துக் கொள்வது. அந்த சொத்திற்காகவாவது அவர்கள் காப்பாற்ற மாட்டார்களா? அந்த சொத்தை யாருக்காவது பிடிச்ச பிள்ளை யார் காப்பாற்றுதோ அவங்களுக்கு எழுதி கொடுத்துடலாம். அதற்காக வைத்திருக்க கூடாதா? அவர் சொல்றாரு பாருங்களேன், இந்த கதையினுடைய கருவியா இருக்கும். ஒரு ஆட்டத்தில் தோற்றால் மறு ஆட்டத்தில் ஜெயிக்கலாம். ஆனால் வாழ்க்கை என்பது ஒரு ஆட்டம்தான். ஆனால் மறு ஆட்டம் கிடைப்பது அபூர்வம். கிடையாது. அபூர்வம்னு எனக்கு கிடைக்காதுங்கிறத அவர் ஒரு நாசுக்கா. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஒரு வரிய பாருங்களேன், போய்விட்ட ரயிலை பிடிக்க முடியாதது போல. அருமை இலக்கியம் எப்படியெல்லாம் வார்த்தைகள் நம் மனத்தை எங்கெங்கோ செதுக்குகிறது, எங்கெங்கோ செதுக்குகிறது. எனக்கு இந்த அனுபவம் உண்டு. மலேசியாவில் பயணிக்கின்ற பொழுது ஒரு சில என்னுடைய குறைபாட்டின் காரணமாக விமானத்தை தவற விட்டு விட்டேன். நான், என் மனைவி, என் மகள் மூவரும் தவற விட்டு விட்டேன். இங்க என்ன ஆர்கியூமெண்ட் பண்ணாலும் எடுக்கல. ஆனால் விமானம் பறந்ததுதான். விமானம் மீண்டும் இறங்க வேண்டும் என்று நான் நினைத்தாலும் கூட முடியாது. காரணம், அதற்கான ஆணைகள், உத்தரவுகள் என்பது ஒரு நீண்ட நெடிய அவசரம். ஆனால் அவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, போய்விட்ட ரயிலை பிடிக்க முடியாதது போல என்று நம்முடைய கீரா ஐயா பயன்படுத்துகிறார். இந்த கதையை நான் நிறைய விமர்சனம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் எங்கே வார்த்தைகள் தடுமாறி கொஞ்சம் வேறு விதமாக விமர்சனம் சொல்லிவிடுவோமோ என்கிற பயத்தினால் தான் எனக்கு தெரிந்த அந்த வரிகளை நான் பிடித்த வரிகளை பகிர்வு செய்வதற்காக மட்டுமே வைத்துக் கொண்டேன். அடுத்த வார்த்தை எனக்கு பிடித்த வரி, பறவைகள் விருந்து கொடுத்தால் விருந்து கொடுக்கிற அந்த மரத்தின் அடியில் அது இடுகிற எச்சம் உரமாக மாறுகிறது. ஆனால் யோசித்து பாருங்கள், பொய்யாளி நாயக்கர் நான் நேர்காணல் கண்ட தில்லைதான் என்றாலும் வாழ்வியலை பற்றி பல கோணங்களில் பேசி தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று அவர் சொல்லுகின்ற பொழுது, நாம் ஒவ்வொரு பெரியோர்களையும் ஒவ்வொரு பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற அந்த உரிமைகளை எப்படி கொடுக்க வேண்டும் என்று யோசிக்க வேண்டும். தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அது ஒன்றும் தவறு கிடையாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம், வேலை வாய்ப்பு எல்லாம், நல்லா உள்ளூர்ல வேலை பார்க்கலாம். எல்லாம் பிள்ளைங்களை படிக்க வச்சாச்சுன்னா அவங்க எங்க என்ன பண்றது, வெளியூர்ல தான் வேலை பார்த்தாகணும்.
உள்ளூர்ல வேலை கிடைச்சிருச்சுன்னா அதுதான் பெரிய அதிர்ஷ்டம். அது போலத்தான் சொல்லுகிறார் பாருங்கள். ஒரு இடத்தில் நான் சொன்ன ரேவதி அம்மா சொன்ன அதே பதில் தான். மொத்த சொத்தை முழுவதையும் 10 பங்கு வைத்து, அவருக்கு 9 பிள்ளை, 10 பங்கு வைக்கிறாரு. தங்களுக்கு ஒரு பங்கு வைத்துக் கொண்டு பாக்கி 9 பிள்ளைகளையும் தந்து விட்டார்கள் என்கிற கீரா ஐயாவினுடைய ஏக்கத்தை இந்த கதையினுடைய போக்காக அவர் கடந்து 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 கொண்டு போகிறார். இதெல்லாம் யாரு கவனிச்சா? நாம தான் என்று சொல்லுகிற வார்த்தைகள் இதெல்லாம் சரியா இருந்தா தான். அவர் சொல்லுகிற இன்னொரு இடம், இந்த வயோதிகத்திலும் அவர்களின் ஆரோக்கிய ரகசியம் புரிந்தது போல் தெரிந்தது எனக்கு. வேற ஒண்ணும் கிடையாது. வயதான பிறகு மன உளைச்சல் பட்டுவிட்டால் அவர்களால் ஆரோக்கியத்தை பேணவே முடியாது. ஆரோக்கியம் தொலைந்து போய்விடும். வயதான பிறகு ஒரு பக்கம் வயது முதிர்ச்சியின் தொடரோட்டம் தொட்டு கொண்டிருக்கிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த மன உளைச்சல் பெற்றோர்கள் அனுபவித்தால் அவர்கள் எத்தனை மருத்துவமனைகள் தேடி 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 சென்றாலும் கிடைக்க மாட்டார்கள். ஆனால் ஒரு விஷயம்தான் நிறைவாக சொல்லுகிறேன், அன்னபூரணியும் விசாலாட்சியும் இழந்து விட்டால் அந்த இருவரையும் இழந்து விடுகிற செல்வம் பிள்ளைகளுக்கு சந்தோஷமாக பெற்றோரை ஏமாற்றி விட்டோம் என்கிற மனப்பக்குவம், மனநிறைவு வரலாம். ஆனால் உண்மையை சொல்லுகிறேன், அவர்களை ஏமாற்றி கொண்டு விட்டார்கள். பெற்றோர் இன்னமும் நிறைவாக சொல்லுகிறேன், இந்த தளத்தில் சொல்லுவதற்காக நான் சங்கடமும் படவில்லை. பெற்றோர்களை ஏமாற்றிய பிள்ளைகள் உயர்ந்ததாக தெரிந்தாலும் அது உயர்வு அல்ல என்று சொல்லி இந்த கதையை சரியான நபர் சொல்லியிருக்கிறார். முதுமக்களுக்கு என்கிற இந்த கதை என்பது தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றருடைய எல்லா கூட்டங்களிலும் இந்த கதை வாசிக்கப்பட வேண்டும். இந்த கதை விமர்சனப்படுத்த வேண்டும். பொதுத்தளங்களில், குறிப்பாக மேடையில பேசுகிற அத்தனை பேரும் இந்த கதையும் ஒரு ஆய்வுக்காக ஒரு சுட்டுக்கதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, தோழமைகளே, நம்முடைய கதை என்பது கதை அல்ல, வாழ்வியல் என்ற கீரா படைத்த, நான் தொடக்கத்தில் கீராவை பற்றி சொல்லுகின்ற பொழுது சொன்னேன், நம்முடைய வாழ்வியலையும் பண்பாட்டையும் பேசிய மனிதன் அவன். இந்த பண்பாட்டு கூறுகளில் இவையெல்லாம் செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது என்று சொல்லி, தோழமைகளை, இந்த கதையை சிறப்பாக நம்மோடு பயணித்த கதை சொல்லி தங்க சிவசுப்பிரமணியன் என்கிற நல்ல தங்கமுதன் எழுத்தாளர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக சொல்லி, தோழமைகளை, நாளை தினம் இரவு 8 மணிக்கு கீரா ஐயா அவர்களின் படைப்புகளோடு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் உங்களோடு நன்றியும் வாழ்த்துக்களும்.